வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் தங்கி பணியாற்றுவதற்காக வழங்கப்படும் H-1B விசாவுக்கான கட்டணத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூகுள் நிறுவன ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் பணியாற்றும் ஊழியர்களின் பக்கம் கூகுள் நிற்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த கூகுள் நிறுவனம் மட்டுமின்றி மற்ற நிறுவனங்களும் கூட ட்ரம்புக்கு வரும் காலத்தில் பிரஷரை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று பணியாற்றும் வகையில் H-1B விசா வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கால அவகாசம் 3 ஆண்டுகளாகும். அதன் பிறகு 3 ஆண்டுகள் நீட்டித்துக் கொள்ளலாம். இதற்கான கட்டணம் 1,75,000 ரூபாயாக இருந்தது. ஆனால் இந்த கட்டணத்தை டொனால்ட் ட்ரம்ப் 88 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களில் வேலை அமெரிக்கர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ட்ரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் இந்த கட்டண உயர்வு என்பது தற்போது H-1B விசா வைத்திருப்பவர்களுக்கு பொருந்தாது. புதியதாக H-1B விசாவிற்கு விண்ணப்பம் செய்வோருக்கு மட்டுமே பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இனி இந்தியா உள்பட பிற நாடுகளிலிருந்து அமெரிக்கா சென்று பணியாற்ற விரும்பும் திறமைசாலிகளுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 88 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தினால் மட்டுமே அவர்களால் H-1B விசாவை பெற்று அமெரிக்கா செல்ல முடியும். இது பெரும் தொகை என்பதால் அமெரிக்காவில் பணியாற்ற வேண்டும் என்ற கனவில் இருப்போருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியர்கள் பெரும் பிரச்சனையை எதிர்கொள்ள உள்ளனர். ஏனென்றால் அமெரிக்காவின் H-1B விசா திட்டத்தில் இந்தியர்கள் தான் அதிகம் பயனடைந்து வருகிறார்கள். H-1B விசாவை அமெரிக்காவில் பயன்படுத்தும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களில் 71% இந்தியர்கள் மட்டுமே. இதனால் இந்த நடவடிக்கை இந்தியாவை குறிவைத்தே ட்ரம்ப் எடுத்ததாக கூறப்படுகிறது. இப்படியான சூழலில் தான் H-1B விசா கட்டண உயர்வை எதிர்த்து கூகுள் நிறுவன ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவின் லோயர் மான்ஹட்டானில் உள்ள கூகுள் அலுவலகத்தின் முன்பு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது H-1B விசா கட்டணத்தை 6600% வரை ட்ரம்ப் உயர்த்தி உள்ளார் என குற்றம் சாட்டினர். மேலும் தொழில்துறை தலைவர் பரூல் கவுல் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உலகில் செயல்படும் பெரிய நிறுவனங்களில் கூகுள் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் இது பற்றி எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. வெளிநாடுகளிலிருந்து தங்களது நிறுவனங்களுக்கு வந்து பணி செய்யும் ஊழியர்களின் பக்கம் நிற்பதை அவர்கள் இன்னும் உறுதி செய்யவில்லை என்ற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதேபோல கூகுளில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வரும் 29 வயது நிரம்பிய டிம் ட்ராவர்சி என்பவர் அமெரிக்காவின் மிகப்பெரிய நிறுவனமாக கூகுள் உள்ளது. அவர்களால் புலம்பெயர் ஊழியர்களின் பக்கம் நின்று நிறுவனத்தை வளர்க்க முடியாதா என கேள்வி கேட்டிருக்கிறார். கூகுள் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் அமெரிக்கர்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த பலரும் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிறுவனம் வெற்றிகரமாக செயல்பட இந்தியர்கள் உள்பட மற்ற நாட்டினரும் அதிகமாக தங்களது பங்கை அளித்து வருகிறார்கள். இதனால்தான் ட்ரம்பின் H-1B விசா கட்டண உயர்வுக்கு எதிராக கூகுள் நிறுவனம் குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது கூகுள் நிறுவனத்துக்கு பிரஷரை ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டுமின்றி தொடர்ந்து இதுபோன்ற போராட்டம் கூகுள் போன்று அமெரிக்காவில் உள்ள மற்ற முன்னணி நிறுவனங்களிலும் கூட நடக்கும் பட்சத்தில் அது ட்ரம்புக்கு அழுத்தத்தை கொடுக்கும் என கூறுகிறார்கள் நிபுணர்கள். Subscribe to One India and never miss an update.